ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. அண்ட் எல்லா அமைச்சரும் சேர்ந்து இன்னைக்கு அமைச்சராகி முதல் கூட்டம் நம்மளோட முதலமைச்சரோட. அண்ட் நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேற்று தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேற்று பார்க்கும்போது ஒரு புது லைட் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஏன்னா அடுத்த வருங்காலம் அவங்க தான். டோட்டலாகவே வந்து எந்த பஸ்ஸில் வேணால் அவங்க போகலாம், ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் தமிழ்நாடு பயங்கரமான முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ விஜய் சார் வந்து ஆக்சுவலி நான் விஜய் சார்னு கூப்பிட்றேன். காரணம் அவரோட கத்தியில் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் அவரை இப்போ நம்ம சிஎம்மாக பார்க்கும்போது எனக்கு வந்து அதே விஜய் சார் தான். அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் அவரோட ஆக்டிவிட்டீஸில், அவரோட செயல்களில், அவரோட தாட்ஸில் எல்லாம் மக்களை நோக்கி தான் இருக்குது. ஃபார் த பீப்புள். ஏன்னா சினிமாவில் இருக்கும்போதும் சரி, நம்ம படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போதும் சரி, கத்தியில் இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். நம்மளுக்கு வந்து 33 வருஷம் என்னை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நாம் திருப்பி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். அது என்னென்னா, இது கொடுத்தாங்க நான் அதை கொடுக்க போகிறேன் அப்படி கிடையாது. ஸோ சர்வீஸ் ஃபார் த பீப்புள், அது சர்வீஸ் ஓரியன்டாகவே அவர் மைண்ட் இருக்கும். அண்ட் மோரோவர் ரொம்ப ஸ்டேட்டை பற்றி, நம்மளோட ஸ்டேட்டை பற்றி, எஜுகேஷன், மெடிக்கல் இதெல்லாம் ரொம்ப வந்து அக்கறை எடுத்து பேசுவாங்க. நான் அப்போயே நினச்சேன், ஒரு ஆக்டராக உச்சத்தில் இருக்க ஒருத்தர் இவ்வளோ திங்கிங்கில் இருக்காங்க, ப்ராசஸ் இருக்காங்க, சைலண்ட்டாகவே இருப்பார். பட் நிறைய திங்கிங் போகும். இப்போ தான் நம்மளுக்கு புரியுது அந்த திங்கிங் தான் 33 வருஷமாக நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாறி, நற்பணி மன்றமாக மாறி, தமிழக வெற்றி கழகமாக இன்றைக்கி ஒரு பெரிய, அதாவது சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, லார்ஜஸ்ட் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வந்து இன்றைக்கி அவதாரம் எடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்குது.